என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நேற்று வெளியான படங்களை பற்றி ரிவ்யூ பார்த்தோம். நம்ம இன்னைக்கு விட்டு போன படம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேபிட்டல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் வித்தைக்காரன். இந்த வித்தைக்காரங்கிற படத்தை தான் நம்ம இப்போ ரிவ்யூ சொல்ல போகிறோம். பாவம், வாங்க நம்ம ரிவ்யூக்கு போவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சதீஷ், சிம்ரன் குப்தா மற்றும் ஆனந்த்ராஜ், மதுசூதனன், சாம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தா ஜான் விஜய், லொல்லு சபா சாமிநாதன், நட்சத்திர பட்டாளமே இருக்கு. வித்தைக்காரன்னா மேஜிக் ஷோ பண்றவன். அவனோட பிரச்சனைகள் என்னங்கிறது தான், தன்னுடைய அப்பா மேஜிக்கில் கொடியட்டி பிறந்தவா இருக்காரு. அவருக்கு ஒரு சூழ்நிலையில் அவருக்கு தன் பையனுக்கு மேஜிக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த மேஜிக்கை வச்சு அவன் எப்படி பிழைக்கிறாங்கிறது தான் வித்தைக்காரனோட கதைங்க. ஒரு வரியில சொல்லலாம்னா அதாங்க, வித்தையை கத்துட்ட மேஜிக்காரன் எப்படி அந்த வித்தை மூலம் அவன் ஜெயிக்கிறாங்கிறது தான் அந்த கதை. இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் வில்லன் காமெடியனா பண்ணியிருக்காரு. வர வர கவுண்டமணி, செந்தில், வடிவெல்லாம் மிஞ்சிருவார் கொடுக்காரு. அந்த அளவுக்கு பின்னி படம் எடுத்திருக்காரு ஆனந்த்ராஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி மதுசூதனா அசிஸ்டண்டா வர்ற சாம்ஸ் அங்கங்க நச்சு பஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நமக்கு ரசிக்கிறமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பிரச்சனையாகுது. அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆபீசர் ஒரு சிங் இருக்கான். அந்த சிங் ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கான். அவன் இருந்து ஒரு பொருளை காப்பாத்துறது தான் வித்தைக்காரன். அத அழகான முறையில சதீஷ் வெகு நாட்களுக்கு அப்புறம் ஒரு படம் கடைசியா ஹீரோவா நடிச்சார். இந்த படத்துல கதையின் நாயனா நடிச்சிருக்காரு. உண்மையாவே நல்லாவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு ஒன் சைடு லவ் ஒன்று வருது. அந்த காதலிக்கு உட முடியலங்கும் போது அதாவது நான் விரும்பின காதலியா, அவ என்னைய விரும்பல. கிட்டத்தட்ட அந்த நாட்கள் பாக்கியராஜ் மாதிரி அவளை நான் விரும்பினேன், அவ என்னை விரும்பல. இருந்தாலும் என்னுடைய காதலி தான் அவளுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமேனு அவளுக்கு ஒரு வியாதி ஒன்று வருது. அந்த வியாதிக்காக இவர் எப்படியெல்லாம் சம்பாதிச்சு பணம் கொடுத்து அவளை காப்பாத்துறாங்கிறத ஒரு கிளைக்கதை ஒன்று சொல்லியிருக்காரு இயக்குனர். ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் பண்ணியிருக்காரு. பட் ஒரு காமெடி கதைங்கும் போது லாஜிக் பார்க்கக்கூடாது. மேஜிக் எடுக்கணும்னா லாஜிக் பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் மேஜிக்காக தான் இருக்கு இந்த படம். இந்த படத்தை தயாரிச்சது பார்த்தீங்கன்னா விஜய் பாண்டிங்கிறவர் தான் தயாரிச்சிருக்காரு. வெங்கிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. யுவான் கார்த்திங்கிற ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மியூசிக் விபிஆர். படம் பார்த்தீங்கன்னா கலகலகலன்னு சாங்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ரீ ரெக்கார்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் வித்தைக்காரன். பல வித்தைகளை மயக்க வச்சு சதீஷ் ஜெயிச்சாரா, அந்த பொருளை வெளில கொண்டு வந்தாரா தான் கதை. உண்மையாகவே ஒரு முறை பார்க்கலாம் இந்த படத்தை. வித்தைக்காரனை நல்ல செத்தக்காரன்ல வித்தைக்காரனாக தான் இருக்காரு. சதீஷோட நடிப்பை பாராட்டலாம். ஒட்டுமொத்தமாக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சூப்பர் தான் சொல்லணும். வித்தைக்காரனை தேட்டரில் போய் பாருங்க. நேர்களே, இதை போல் சுவையான செய்திகளை உங்களுக்காக சொல்லிக் கொண்டு எடிசன் டாக்ஸன் முந்திக் கொண்டு வருகிறது. தயவுசெய்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.